இப்போ தனிமையில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு நல்ல அழகான ஒரு சீனை சொல்கிறீங்க. தனிமையில் இருக்கிறப்போ நம்ம ஒரு என்ன கைண்ட் ஆஃப் சாங்ஸை கேட்போம். நமக்கு அப்போ கேட்போம் தனிமையில் இருக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மேபி இப்போ ஒரு எம்எஸ்வி சாங்ஸில் வந்து மாலை பொழுதின் மயக்கத்திலே அப்படி ஒரு சாங்கை நம்ம கேட்போம். நெஞ்சம் மறப்பதில்லை சாங் அப்படின்னு ஏன்னா அதுவுமே ஒரு தனிமை நோக்கிய ஒரு சாங்கு. நானும் தனிமையில் இருக்கேன், அதுவும் வந்து பிரிவாற்றாமையை பேசுது. நானும் வந்து ஒரு பிரிவாற்றாமையில் போய் ஒரு பீச்சில் போய் உட்காந்துருக்கேன்னா ரெண்டும் சிங்க் ஆகும். ஆனால் நீங்கள் இன்னொரு ராஜா அதை ஒரு அதிசயம் பண்ணார் தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் தனிமையில் இருக்கிறப்ப அவருடைய சோக பாடல்கள் மட்டும் தான் கேட்பீங்கன்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் தனிமையில் இருக்கப்ப ராக்கமாக கையத்திட்ட கேட்பீங்க. சோகமாக இருக்கிறப்ப வச்சுக்கவா ஒன்றை மட்டும் நெஞ்சுக்கலன்னு அந்த சாங்கை கேட்பீங்க. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். அது என்ன கைண்ட் ஆஃப் சாங்காக இருந்தாலும் சரி. இப்போ நீங்கள் ஒரு சாங்கை கேட்ட உடனே நான்லாம் வந்து இது ராஜா இல்லைன்னு நான் சொல்லிடுவேன். நான் பல பேர் அந்த ஒரு சாங் வந்து ராஜா சாங்குன்னு சொல்லிட்டு, ஆனால் ராஜா ஏன்னு கேட்டிங்கன்னா அதான் சொல்கிறேன், அந்த சோல் அது. அதாவது நம்மளும் அவரும் ஒரு இடத்துல கனெக்ட் ஆகும். அது என்ன கைண்ட் ஆஃப் சாங்கு, என்ன கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்லாம் தூக்கி ஓரமாக வச்சுருங்களேன். ஒரு இடத்துல அதாவது இப்படி வேணால் ரொம்ப ஃபிலசாஃபிக்கலாக பேசுகிறோம்னு வச்சுக்கோங்களேன். மற்ற சாங்ஸ் எல்லாம் இட் கேன் டச் மீ. ஆக்சுவலி மற்றவங்களுடைய சாங்ஸ் இட் கேன் டச் மீ. அது ஆனால் ராஜாவுடைய சாங் இல்லை, இட் வில் டச் த மீ வித்தின் மீ. ஆக்சுவலி எனக்குள்ளே ஒரு நான் இருக்கேன்ல, அதை தான் ராஜா பிடிப்பார்.